अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்து அதிலே உள்ள 1000 ஸ்லோகங்களாலேயும் பாதுகையினுடைய பெருமையை எடுத்து அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுதும் முக்தா பத்ததி என்ற ஒரு பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற நல்முத்துக்கள் வெண்முத்துக்கள் இருக்கிறது, அவற்றினுடைய ஒளியை பற்றி மட்டுமே பல விஷயங்களை தெரிவிக்கிறார். முக்தா பத்ததியிலே 50 ஸ்லோகங்கள். பாதுகா சகஸ்திரத்திலே இப்பொழுது 623வது ஸ்லோகம். இதை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன அருளி செய்கிறார் என்னால், பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் நிலவு போலே பிரகாசிக்கிறது, அதாவது சந்திரனை போலே பிரகாசிக்கிறது. அதனால என்னன்னா, பகலில் கூட சந்திரன் தான் இருக்கிறான் என்று சமத்காரமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். முகுந்த பாதாவனி மௌத்திகைஸ்தே ஜோத்ஸ்னாமயம் விஸ்வமிதம் திவாபி வைமானிகானாம் ந பஜந்தியேன வியாகோஷதாம் அஞ்சலி பத்மகோஷாக. முகுந்த பாதாவனி என்னால் முகுந்தனான எம்பெருமானுடைய, முகுந்தன் என்கிற சப்தத்திற்கு முக்திம் ததாதி மோட்சத்தை கொடுப்பவன் என்பது முகுந்தன் என்கிற திருநாமத்தினுடைய பெயர், பொருள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவனுடைய பாதாவனி என்னால் பாதரட்சையே, அவனுடைய பாதத்தை ரட்சிப்பவளே என்று அந்த பாதுகாதேவியை பார்த்து தெரிவிக்கிறார். அது என்ன? மௌக்திகைஹி தே தே மௌக்திகைஹி, உன்னுடைய முத்துக்களாலே, அதாவது உன்னிலே இழைக்கப்பட்டிருக்கிற நல்முத்துக்கள், வெள்ளவெளேர்னு இருக்கக்கூடிய முத்துக்களாலே எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, விஸ்வமிதம் திவாபி ஜோத்ஸ்னாமயம், இந்த உலகம் இருக்கிறதே அது பகலிலே கூட எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, சந்திரனோடு நிரம்பி இருப்பதாக, சந்திரனை கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. பகலிலே கூட ஆகாசத்தில் சந்திரன் தான் இருக்கிறான் என்று நினைக்கும்படியாக அந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அப்படி பிரகாசிக்கின்றன. அதாவது பாதுகையினுடைய முத்துக்கள் சந்திரனை போல பிரகாசிக்கின்றன, எல்லா காலத்திலும் பிரகாசிக்கின்றன. அதனால பகல் காலத்திலையும் அது பிரகாசிக்கிறது. பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, சந்திரனை போலேயே இருக்கிறது. அதனால திவாபி விஸ்வமிதம் ஜோத்ஸ்னாமயம், பகலிலேயும் கூட இந்த உலகமானது சந்திரனை கொண்டிருப்பது போலே இருக்கிறதுன்னர். அது எப்படி தெரியறது? அது இன்னும் கொஞ்சம் விளக்கணுமே அப்படின்னு சொன்னா, இன்னொரு அர்த்தம் விசேஷமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வைமானிகானாம் நபஜந்தியேன வியாகோச்சதாம் அஞ்சலி பத்மகோஷாக. வைமானிகானாம் அஞ்சலி பத்மகோஷாக. வைமானிகர்கள் என்னால்
விமானத்திலே வருபவர், அலைந்து கொண்டிருப்பவர்கள், திரிந்து கொண்டிருப்பவர்கள், தேவர்கள், அவர்களுடைய அஞ்சலி என்னால் இந்த கையை கூப்புதல் இருக்கிறது. இதுதான் அஞ்சலி. இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா தாமரை மொட்டு போலே இருக்கிறது. ரெண்டு கையும் இப்படி சேர்த்து கூப்பினால் எப்படி இருக்கும்? தாமரை மொட்டு போலே இருக்கிறது. அது என்ன ஆகுறதுன்னு கேட்டா வியாகோச்சதாம் பஜந்தி, அது ஒருபோதும் வேறு விஷயத்தை, அதாவது மலர்த்தியை, வியாகோச்சம் என்னால் மலர்த்தி, இந்த கையில் இருக்கிற தாமரை மொட்டு, அதாவது தேவர்களுடைய கைகூப்புதலாகிற தாமரை மொட்டு ஒருபோதும் மலர்த்தியே அடைவதில்லை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் தேவர்கள் அந்த பாதுகையை கைகூப்பி கொண்டே இருக்கிறார்கள் பாதுகை முன்னாலே. அப்படி பார்க்கிற பொழுது என்ன இருக்குது? அந்த கைகூப்புதல் அத்தனையும் அப்படியே தாமரை மொட்டு போலே இருக்கிறது. தாமரை எப்போ மலரும்? சூரியன் உதித்தால் மலரும். தாமரை எப்பொழுதும் முகிழ்த்து கொள்ளும், மூடிக்கொள்ளும். என்ன? சந்திரன் உதித்தால் மூடிக்கொள்ளும். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, பாதுகையினுடைய அந்த வெண்முத்துக்கள், பாதுகையில் பதிக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்கள் சந்திரனை போல பிரகாசிக்கிறபடினால தான் இந்த தாமரை மொட்டுக்கள் மலரவே இல்லையோ, எப்பொழுதும் அது மூடியே இருக்கிறதோ. எந்த தாமரை மொட்டுக்கள்? தேவர்களுடைய கைகூப்புதலாகிற தாமரை மொட்டுக்கள். அதாவது தேவர்கள் எப்பொழுதும் கைகூப்பி கொண்டிருக்கிறார்கள், அது தாமரை மொட்டு போல இருக்கிறது. ஏன் அது மலரலைன்னா, இது சந்திரனாக இந்த முத்துக்கள் இருக்கிறபடியினாலே, பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் சந்திரனாக இருக்கிறபடியினாலே அவைகள் மலரவில்லை என்று மிகவும் அழகாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 624வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அதாவது இவளுடைய, அதாவது தன்னை வந்து யார் வணங்குகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய தோஷங்களை போக்கி விடுகிறது இந்த பாதுகை என்கிறதை ஒரு விதமாக தெரிவிக்கிறார். சமாஸ்ரிதானாம் அனகாம் விசுத்திம் திராசவ்யபாயம் ச விதன்வதீத்வம் சாயுஜ்யமாபாதயசி ஸ்வகீயைஹி முக்தாபலைர் மாதவ பாதுகேனஹ. மாதவ பாதுகே, அதாவது மாதவனுடைய, மாதவனான எம்பெருமானுடைய பாதுகையே என்று அழைக்கிறார். அது என்ன பண்ணுகிறது அந்த பாதுகை என்னால்? சமாஸ்ரிதானாம் அனகாம் விசுத்திம் விதன்வதி. சமாஸ்ரிதானாம் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு அது என்ன பண்ணுகிறதுன்னா, அனகாம் விசுத்திம், தோஷமில்லாத ஒரு சுத்தியை தொம் விதன்வதி, நீ உண்டாக்குகிறாய்ன்னு சொன்ன. உண்டாக்கி நீ என்ன பண்ணுகிறாய்? திராசவ்யபாயஞ்ச விதன்வதி. திராசவ்யபாயம், இந்த திராசம் என்கிறதுக்கு தோஷம் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமோ? இந்த ரத்தினங்களில் இருக்கக்கூடிய கருப்பு முதலான விஷயங்களுக்கு கூட திராசம் என்று தான் சொல்லுவார்கள். அதனால முத்து நன்னா வெள்ளை வெளையர்னு இருக்கு, அந்த முத்துல கூட எந்த தோஷமும் இல்லைன்னு காட்டுறதுக்காக என்ன சொல்லுகிறார்னா, அது திராசம் வியபாயம் விதன்வதி, தாசவியபாயம் விதன்வதி, தோஷத்தை போக்கி அனகாம் விசுத்தியம், குற்றமல்லாத ஒரு சுத்தியை நீ இந்த சமாசிரித்தானாம் விதன்வதி, சமாசிரித்தன் உன்னை அடைந்தவர்களுக்கு நீ கொடுக்கிறாய் என்று சொன்னார். அதுக்கு மேல நீ இன்னும் என்ன பண்ணுகிறாய்? சாயுஜ்யமாபாதயசி ஸ்வகீயைர் முக்தாபலைஹி, நீ உன்னை போன்ற தன்மையையே அந்த அடியவர்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறாய். சாயுஜ்யம் என்னாலுன்னா உனக்கு சமமான தன்மை. ஸ்வகீயைஹி சாயுஜ்யம் ஆபாதயசி, ஸ்வகீயைஹி முக்தாபலைஹி சாயுஜ்யம் ஆபாதயசி, அதாவது உன்னை போலேயே அவர்களையும் வெள்ளவளேர் என்ன ஆக்கி விடுகிறாய் என்று. பாதுகை எப்படி, அதாவது முத்துக்கள் எப்படி இருக்கிறதுன்னா வெள்ளவளேர்னு இருக்கிறது. அதே போல என்ன பண்றான்னா, இந்த பாதுகை யார் தன்னை வந்து சேவிக்கிறாளோ அவர்களையும் அது வெள்ளவளேர்னு இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? புண்ணியசாலிகளாக ஆக்கி விடுகிறதுன்னு அர்த்தம். அவர்களையும் கூட, அதாவது வெண்மை என்கிற நிறம் புண்ணியத்துக்கு உரியதாகவும், அது கருமை என்கிற நிறம் பாபத்துக்கு உரியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, சாயுஜ்யமாபாதயசி ஸ்வகீயைர் முக்தாபலைஹி. இது பாதுகை என்ன பண்ணுகிறது? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களினுடைய விஷயத்தாலே அது என்ன பண்ணுகிறது? தோஷத்தை போக்கி விடுகிறது. அதற்கு பிறகு தனக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த சுத்தி, அதையே தன்னுடைய அடியவர்களுக்கும் கொடுத்து விடுகிறது.
அப்படிப்பட்ட பாதுகை என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 625வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார், எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது முன்னால் அந்த பாதுகையில் முத்துக்கள்லாம் ஒளி பெருகுகிறது. அந்த ஒளி எப்படி இருக்கிறதுன்னா, அப்படி மேல் பக்கமாக ஒரு கம்பி போல நிற்கிறது தான். அது அதாவது அப்படி அந்த ஒளி சிதறல் இருக்கோ இல்லையோ, அது நேரம் அப்படி நிற்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், அந்த காலத்துலலாம் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா உடனே அங்குரார்ப்பணம் என்று சில பாளைகளை விதைப்பார்கள். அது நல்லா முளை கட்டி இப்படி வரணும். அது முளை கட்டி வந்ததுன்னா எல்லாம் சுபமாக நடக்கும். இப்போ கூட கல்யாணங்களிலெல்லாம் பாலிகை என்று வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி பாலிகை என்று அந்த தானியங்களை விளைத்து அது நன்றாக முளைக்கும் வரை இருந்து அந்த மாதிரியெல்லாம் சாதாரணமாக இப்போ தெரியாது. பழைய நாள் 5 நாள் கல்யாணம் பண்ணுவார். அப்போ என்னாகும், முதல் நாள் அந்த அங்குரார்ப்பணம் என்று பாலிகையை விதைத்தார்களானால் அது 5வது நாள் அது நன்றாக முளைத்து அப்படியே செடி போல இருக்கும். அது அப்புறம் அதை கொண்டு போய் பாலிகை குளத்திலே சேர்த்தல் என்று தனியாக அதுவும் ஒன்று உண்டு. இதெல்லாம் அந்த காலத்து கல்யாணங்களில் பண்ணி கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஒரே வேளையில் அது முடிந்து விடுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னால், எம்பெருமானுடைய வெளிப்புறப்பாட்டிற்காக அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார்கள். அந்த பாலிகை முளைத்தார் போல இருக்கிறது இந்த முத்துக்களினுடைய ஒளிச்சிதறல் என்று இப்படி தெரிவிக்கிறார். அவைமி பாதாவனி மௌக்திகானாம் கீர்ணாம் உதக்ரைஹி கிரணப்பிரரோகைஹி யாத்ரோத்சவார்த்தம் விஹிதாம் முராரே அபங்குராம் அங்குரபாலிகாம் துவாம். பாதாவனி எம்பெருமானுடைய பாதரட்சையே, மௌக்திகானாம் கீர்ணாம் உதக்ரைஹி இந்த முத்துக்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளியினுடைய சிதறல்கள் அது எப்படி இருக்கிறது, கிரண பிரரோகைஹி அந்த கிரணங்கள் எல்லாம் நன்னா அப்படி மேல் நோக்கி போறதான், அந்த நன்னாக இருக்கிறது. அது பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, யாத்ரோத்சவார்த்தம் எம்பெருமானுடைய யாத்திரையாகிற உற்சவத்திற்காக என்ன பண்ண, அங்குரபாலிகாம் அங்குரபாலிகா என்று செய்வதுண்டு. அதாவது பாலிகைகளை கொண்டு போய் அதை முதல் நாள் அங்குரார்ப்பணம் என்று வைத்து செய்து, அங்குரம் என்னால் முளை, அது முளை விடுதல், அதை செய்யறது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து நிற்கும். அது என்ன ஆகுதுன்னா, யாத்ரோத்சவார்த்தம் விஹிதாம் எம்பெருமானுடைய வெளிப்புறப்பாட்டு யாத்திரைக்காக அது செய்யப்பட்டதான அபங்குராம் அபங்குராம் என்னாலனா குறைவில்லாததா இருக்கிற அங்குரபாலிகாம் முளைகளோடு கூடிய பாலிகை என்கிறதாக நான் நினைக்கிறேன். அந்த பாலிகை என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது முளை விட்டு நன்னா அப்படி வெண்மையாக பிரகாசிக்கும். இப்போ பாதுகையினுடைய நுனியிலே அந்த வெண்முத்துக்களுடைய பிரகாசம் வெண்மையாக மேல் நோக்கி செல்லுகிறது. அதை பார்த்தால் என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், அது உதக்ரைஹி பிரரோகைஹி அந்த முளைகளாலே அது நன்றாக அப்படி தெரியறது, நிரம்பி இருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த முத்துக்களுடைய கிரணங்கள் அப்படி மேல் நோக்கி இருக்கிறத பார்த்தா ஏதோ பெருமாளுடைய யாத்திரைக்காக அங்குர பாலிகை வைத்தார் போலே அந்த பாலிகை முளைத்து அப்படி நன்றாக செடி போல தெரியறது, அது போல இருக்கிறது என்று இப்படி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ